ஹாய் கைஸ், நான் உங்கள் செஃப் பழனி. எப்படி சிம்பிளாக மஷ்ரூம் கிரியேட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 1 எடுத்திருக்கேன். வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு சூடாக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. வாங்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கலாம். ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வந்தால் போதும். இப்போ ஓரளவு கோல்டன் வந்துருச்சு. வாங்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். நம்ம ரெண்டையும் சேர்த்து ஓரளவு வதக்கலாம், ஏன்னா வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் தக்காளி கொஞ்சம் வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். நான் வந்து சால்ட்டு தேவையான அளவு எடுத்திருக்கேன், கரம் மசாலா தேவையான அளவு, மல்லித்தூளும் தேவையான அளவு, இது சில்லி பவுடரும் தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கங்க. இப்போ நான் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். எல்லாத்துலேயும் சேர்கிறப்போ நல்லா வதக்கலாம். இதை நல்லா வதக்கிற போது நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம மிக்சியில் சேர்த்துறதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா வதங்கிடுச்சு. வாங்க அரைக்கலாம். இந்த மாதிரி வந்து பதத்துக்கு இருக்கணும். வாங்க இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் மசாலா கலர் இருக்கும். இப்போ வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம். அது வந்து கிரேவியில் ஆட் பண்ணணும். அதனால் ஆனியன், சாப்பிட்டு ஆனியன், மஷ்ரூம் தேவையான அளவு எடுத்திருக்கேன்னா வாங்க எப்படி கிரேவி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு பட்டை, கல்பாசி, கசகசெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். அது பட்டை, கல்பாசி, கசகசெல்லாம் அதுலேயும் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இப்போ ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. வாங்க வெட்டி வச்ச மஷ்ரூமே சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து நல்லா வதக்கலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வர வரைக்கும் நல்லா வதங்கணும் மஷ்ரூமு. இந்த மாதிரி மஷ்ரூம்லேருந்து தண்ணி பிரிஞ்சு நல்லா வரணும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அரைச்சதுக்குள்ள மசாலா அரையை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிக்க இன்னும் 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ முந்திரி பேஸ்ட் அரைச்சி வந்தோம் இல்லையா, அரை சேர்த்துக்கலாம். உங்கள்ட்ட முந்திரி பருப்பு இல்லாட்டி கூட தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான் கைஸ், மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லாவே ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா கைஸ்.